முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது குறித்து விரிவாக சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நேற்று திடீரென உடல்நலக் குறைவு நேற்று இரவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 10:30 மணியளவில் சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக மருத்துவர்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் பொதுப்பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டது, மருத்துவ அறிக்கையை. அதில் முதலமைச்சருக்கு ஏற்பட்டது சாதாரண காய்ச்சல் தான் என்றும் அவருடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிகிச்சை முடிந்து முதலமைச்சர் தற்பொழுது ஓய்வெடுத்து வருகிறார். அவர் வந்த நேரம் 10:30 மணிக்கு மேல் என்பதால் நள்ளிரவில் அவர் வீடு திரும்ப முடியாது. 2 மணி நேரத்திற்குள் அவர் திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நள்ளிரவு என்பதால் அவர் வீடு திரும்பவில்லை, போயஸ் கார்டன் இல்லத்துக்கு செல்லவில்லை. தற்பொழுது நிலைப்படி அவர் ஓய்வெடுத்து வருகிறார். 7 மணி அளவில் அவர் தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்காக போயஸ் தோட்ட இல்லத்தில் மருத்துவ குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது சீராக உள்ளது. தொடர் மருத்துவர் கண்காணிப்பில் தான் அவர் உள்ளார். தற்சமயம் ஒரு ஓய்வெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் எப்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? அவருக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து சொல்லுங்க ராஜா. அதாவது இரவு 10:30 மணிக்கு மேல் முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனை சென்னை கிரீம்ஸ் ரோடில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டவுடன் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சலுக்கு ஏற்படக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சாதாரண காய்ச்சலுக்கான அந்த மருத்துவ வசதி சிகிச்சை கொடுக்கப்பட்டதாக இங்கு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல்நிலை சீரான பிறகு அவர் தற்பொழுது ஓய்வெடுத்து வருகிறார். வேறு எந்த விதமான பிரச்சனைகள் என்றால் மருத்துவமனையினுடைய செய்திக்குறிப்பிலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது சீராக உள்ளது, அவர் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறார் என்று செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது அப்பல்லோ மருத்துவமனையில். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. அவருக்கு எந்த சிகிச்சையும் அளிக்கவில்லை. தற்பொழுது அவர் ஓய்வெடுத்து வருகிறார். 7 மணி அளவில் அவர் தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று இரவு 10:30 மணி அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்போது மருத்துவமனையிலிருந்து அவர்களிருந்து போயஸ் தோட்டத்தோட இல்லத்துக்கு செல்வாங்க, அது பற்றிய தகவல் இருக்கா? இது குறித்து மருத்துவர் ஏதாவது சொன்னாங்களா? அதாவது இரவு மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்ட பிறகு சாதாரண காய்ச்சல் இது என்பதால் 2 மணி நேரத்திற்குள் அவர் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நள்ளிரவை கடந்து விட்டதால் பாதுகாப்பு காரணம் கருதியும் மேலும் ஓய்வெடுக்கக்கூடிய உடல்நிலை காய்ச்சல் இருந்த காரணத்தால் ஓய்வெடுக்கக்கூடிய சூழல் உள்ளதாலும் தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பு தேவைப்படும் என்பதாலும் இங்கு மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்தார். விடிய மருத்துவர்கள் முதலமைச்சருடைய உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். சாதாரண காய்ச்சல் தான் என்றாலும் அவர் ஓய்வெடுத்து வரும் சூழல் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது. 7 மணி அளவில் அவர் தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கும் பல்வேறு வசதிகள், சிறப்பு வசதிகள், முதலமைச்சர் மருத்துவ வசதிக்காக கண்காணிப்பிற்காக அங்கும் மருத்துவ குழு மற்றும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இல்லை. மருத்துவமனை வட்டாரங்களை பொறுத்தவரை 7 மணிக்கு மேல் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்புவார் என கூறப்படுகிறது.